இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகன் தலைமை வகித்தார். மாவட்ட செயலர் முத்துராமலிங்கம், பொருளாளர் சிவசாமி, மாநில இணை செயலர் ஜெயபரதன், மக்களவை செயலர் செந்தாமரை, அனைத்து பணியாளர் சங்க மாநில பொதுச் செயலர் முத்துமாரி, மக்கள் நல பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் முத்துகிருஷ்ணன், கணினி உதவியாளர் சங்க மாவட்ட செயலர் ரமேஷ் ஆகியோர் பேசினர். தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10 ரூபாய் 1000 உயர்த்தி ஊராட்சி நிர்வாகம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும். மக்கள் நலப்பணியாளர்களுக்கு 2014 ஆகஸ்ட் 19 சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் உட்பட 14 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. வணக்கம். மக்கள்கிட்ட அப்படிங்கிறத தெளிவா இருப்பேன். மக்கள்கிட்ட உள்ளத சொல்லணும். அரசாங்கத்துல உள்ள நிதி நிலைய சொல்லணும். அரசாங்கத்துல 12 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த திமுக அரசு வாங்கிடுச்சு. இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு அம்மா கொடுத்தாங்க எல்லாம் மதிக்கிறது. அதை கொடுத்துட்டா கொடுக்கல. ஒவ்வொரு தொகுதிகளையும் பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. அதுல ஏதாவது ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சிருக்காரு பார்த்தா அதுவும் இல்லை. வேலை வாய்ப்பு 6 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு 6 லட்சம் பேருக்கு தருவேன்னு சொன்னாங்க. அதையும் செய்யல. அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு தேர்தல் அறிக்கையும் இப்போ 16ஆம் தேதி விட போறோம். அதுல உள்ள சில இதெல்லாம் இங்க சொல்லுவோம் உங்களுக்கு. இப்போ முதுகுளத்தூர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதுகுளத்தூர் பகுதியில படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரும் வகையில் தொழிற்சாலை அமைச்சு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்வோம். இதுவரைக்கும் திமுக செய்யல. முதுகுளத்தூர், சமுதி, சாயல்குடி, அபிராமம் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்க கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதையும் இந்த திமுக அரசு செய்யல. ஆனால் நம்ம செய்யலாம். குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்து உள்ளது. அதனை தீர்க்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி புதிய அகல ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரயில்வே திட்டங்கள், ரயில்வே மேம்பாடுகள் இதெல்லாம் அமைக்கணும்னா அது மத்திய அரசு தான் செய்ய முடியும். அந்தந்த மாநில அரசுகள் கோரிக்கை வச்சு இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.